சரி, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 2 வந்து தமிழக அரசு வந்து கேன்சல் பண்ணியிருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான பாதிப்புகள்? ஏன்னா வந்து நீட்டை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அதுக்கான இது இருக்கும்போது இப்போ டிஎன்பிஎஸ்சி ரத்து வந்து நிறைய ஒரு பேசு பொருளை சோஷியல் மீடியால ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றாங்க. எதனால ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றாங்க? டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ரத்து செய்தது உண்மையாகவே பாதிப்பா? இல்லை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு இல்லை, இது மிகப்பெரிய ஒரு இழிவான கெட்ட பேர். அதாவது நிர்வாக திறமையின்மை அப்படின்றதுக்கு இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு தான். கடந்த காலத்தில் இப்போ நீட்டு தேர்வு அப்போது நீங்கள் எடுத்துக்கோங்க, அனிதா மரணத்தில் எந்த அளவுக்கு அரசியல் பண்ணாங்க. அனிதான்றது ஒரு ஒரு பாமர ஒரு மாணவி, அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வச்சாங்க. போய் அந்த மன உளைச்சலாகி அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கினாங்க அந்த மாணவி. ஆனால் அதில் எந்த அளவுக்கு அரசியல். அந்த நேரத்தில் திமுக சொன்னது என்னது? நீட்டை நாங்கள் ரத்து செய்வோம். தேர்தல் வாக்குறுதி 160ன்னு நினைக்கிறேன். நீட்டு நாங்கள் ரத்து செய்வோம்னு சொன்னார். மேடையில் எல்லாம் உதயநிதி சொன்னார், அந்த ரகசியம் என் பாக்கெட்டில் இருக்குது, அதை எடுத்து வெளியே விட்டோன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் காப்பி அடிச்சிடுவார், நாங்கள் வந்தோடனே இந்த நீட்டை வந்து ரத்து பண்ணிவிடுவோம். சார் அது எப்படி சார் ரத்து பண்ணுவீங்க? அது மத்திய அரசு ஆச்சே அப்படின்னா, ஒன்றும் ஆனால் அந்த ரகசியம் இருக்குது. மானம் ரோஷம் சூடு சொரணை இருந்தால் நீட்டை ரத்து பண்ணிடலான்னு சொன்னார். இன்றைக்கி அது யார்கிட்ட இருக்குது? அப்போ நான் நீட்டை சொல்ல, மானம் ரோஷம் சூடு சொரணை சொல்ல. அப்போது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் சொன்னீங்க? அப்போ கிட்டத்தட்ட 23 மரணமோ 24 மரணமோ அனிதா மரணம், அது வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணீங்க அது அரசியல். ஆனால் இப்போ என்னென்னா எத்தனை மரணங்கள் நடந்திருக்குது. அந்த நீட்டை உங்களால் ரத்து பண்ண முடியலன்றது நல்லா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் தான் கொண்டு வந்த 2010 எம்சிஐ நோட்டிஃபிகேஷன் போட்டு 2010 நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. காந்தி செல்வம் உங்கள் அமைச்சர் தான் மத்தியில் இணையமைச்சராக இருந்தார். அப்போ நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. 2013 நீட் தேர்வு நடந்துச்சு தமிழ்நாட்டில். திமுக பொய் சொல்லுவோம் நடக்கலன்னு. 2013 தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஜெயலலிதா வழக்கு போட்டாங்க நீட்டுக்கு. வழக்கு போட்டு இந்த நீட் ரிசல்ட்டை வெளியிடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் 2013 ஜெயலலிதா சிஎம் வழக்கு போட்டாங்க. மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அவங்க கொண்டு வந்தது. அதே மாதிரி சிஎம்சி வேலூர் வழக்கு போட்டாங்க 2013. நீட்டு இல்லாத மாநிலம் விலக்கு வாங்கணும்னு சொன்னாங்கல்ல, இல்லாத விலக்குக்கு சிஎம்சி ஏங்க வழக்கு போடுறாங்க? ஜெயலலிதா ஏன் வழக்கு போடுறாங்க? அப்போ பச்சை பொய்யில் திமுக சொல்றது. அன்னைக்கு நடந்துச்சுல்ல, 22,000 பேர் அன்னைக்கு தமிழ்நாட்டில் நீட்டு எழுதினான். 8 சென்டர் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அந்த ரிசல்ட்டை வரல, வழக்குகள் எல்லாம் உச்சநீதிமன்றம் போய் அல்டமாஸ் கபீர் வந்து என்ன செய்தார், தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2013 கடைசியில் நீட் அரசியல் சாசனத்துக்கு விரோதமானதுன்னு அப்போதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்பீலுக்கு போறாரு. குலாம் நபி ஆசாத் இதே கலைஞர் தானே கூட்டணியில் இருந்தாரு. அப்பீலுக்கு போகும்போது வானான்னு சொல்லலாம்ல, ஜெயலலிதா வானான்னாங்க, இவர் அப்பீலுக்கு போனார். இதெல்லாம் நீட் விஷயத்தில் நடந்தது. இப்போ என்ன இவங்க நீட்டை ரத்து பண்ண முடியல, எங்களால் நீட்டை ரத்து பண்ண முடியலன்னு சொல்ல முடியல. அதுக்கு ஏதோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ரத்து பண்ணிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம். தமிழ்நாட்டில் 5 லட்சம் பேருக்கு நீங்கள் அரசு வேலை வாய்ப்பு தருவேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க. உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி 5 லட்சம் பேர், 3 லட்சம் பேர் ப்ளஸ் 75,000 அறநிலையத்துறையிலேருந்து அப்புறம் பொதுப்பணித்துறையில் எல்லாருக்கும் வேலை கொடுப்பேன்னு 5 லட்சம் பேருக்கு அரசு வேலை, 50 லட்சம் பேருக்கு தனியார் வேலை சொன்னீங்க. ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு. இவ்வளவு சொல்லி பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு வெறும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 38,128 பேருக்கு தான் இது வரைக்கும் பணி கொடுத்துருக்கு, அரசு வேலை கொடுத்துருக்கு. வெறும் 38,000, 5 லட்சம் பேர் சொன்னீங்க. ஆனால் காலி பணியிடங்கள் 6 லட்சத்துக்கு மேலே இருக்குது தமிழ்நாட்டில். இந்த சூழ்நிலையில் தான் இப்போ குரூப் 2 எக்ஸாம் எழுதுறாங்க. போன ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க திமுக அரசு 2025. அந்த நோட்டிஃபிகேஷன் பத்திரிகைலாம் வந்துச்சு. அதுக்கு மனு தாக்கல் பண்ணவங்க, அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர்னா 5.5 லட்சம் இளைஞர்கள் தமிழ்நாட்டில். நீங்கள் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துட்டேன்றீங்க, தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம்ன்றீங்க. ஆனால் 5.5 லட்சம் பேர் வெறும் 828 போஸ்ட்டே 828 போஸ்ட் தான் வேகன்சி. அதுக்கு 5 லட்சம் பேர் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. 4,20,000 பேர் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுனாங்க செப்டம்பரில். அதுதான் முதல் நிலை தேர்வு. 4,20,000 பேர் எழுதுனது. கரெக்டாக பார்த்தா 4,20,000 பேர் எழுதுனதுல வெறும் 10,500 பேர் தான் செலக்ட் பண்ணீங்க. எதுக்காக? மெயின் எக்ஸாமுக்காக. அடுத்தது இன்டர்வியூ இருக்குது. இந்த மெயின் எக்ஸாமுக்கு 10,500 பேர் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த விஷயத்தை படிக்கணும்னா என்ன தெரியுமா? இதுக்கு தயாரிக்கணும்னா நீங்கள் வேலையில் சேர்ந்தா கூட 6 மாதம் குறைஞ்ச லீவ் போடணும். ஏதாவது பொய் சொல்லியா லீவ் போடணும். தனியார் கம்பெனிலையோ அரசு வேலையோ இதெல்லாம் இருந்தாலும் சரி, நீங்கள் பொய் சொல்லியா லீவ் போட்டு உட்காந்து டே நைட் படிச்சா தான் எழுத முடியும். அந்த மாதிரி எக்ஸாம் அது. அப்போ செகண்ட் எக்ஸாமுக்கு அவங்க எவ்வளோ ஆசையாக வந்தாங்க 10,500 பேர் எழுதுறதுக்கு. மொத்தம் தமிழ்நாட்டில் 38 சென்டரு, 38 சென்டரில் சென்னையில் 7 சென்டரு. அதில் பார்த்தீங்கன்னா நந்தனத்துலேயும் வைஷ்ணவாலையும் இந்த சென்டர்களில்
500 பேர் எழுதணும்னா அங்கே டெஸ்கில் இருக்கிற நம்பர் வேற, ஆல் டிக்கெட்டில் இருக்கிற நம்பர் வேற. அவ்வளோ பேரும் போய் நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எத்தனை மணிக்கு? 8:30 மணிக்கே உள்ளே போகணும். கண்டிஷன் 9 மணிக்கு சேரில் உட்காரணும், டெஸ்கில் உட்காரணும், ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு 9:30 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். 12:30 மணி வரைக்கும் எக்ஸாமு. ஆனால் அப்டேட் கிடையாது. எல்லாம் வந்து ரோட்டில் நின்று போராடுறோம். பதட்டம், அவ்வளோ பதட்டம். அந்த நேரத்தில் கூலாக வந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறார், சண்முகம் வந்து பார்த்துட்டு, ஆமாம் நிறையா குளறுபடி, டெக்னிக்கல் ஃபால்ட் நடந்துருக்குது, அதனால இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணுறோம். அப்போ சேலத்தில் எழுதுறவங்க, ஈரோட்டில் எழுதுறவங்க, கன்னியாகுமரியில் எழுதுறவங்க, திருநெல்வேலி எழுதுறவங்க என்ன செய்யுது? உள்ளே உட்காந்து எழுதிட்டே இருக்காங்க. கடைசி 10 நிமிஷத்துக்கு தான் அவங்களுக்கு நியூஸ் வருது. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு நியூஸ் போல. அப்போது டெக்னிக்கல் ஃபெயிலியர்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபெயிலியருங்குது. தொழில்நுட்ப ஃபெயிலியர் மட்டும் இல்லை, தகவல் தொழில்நுட்பத்திலையும் ஃபெயிலியர் இருக்குது. 4 மணி நேரம் ஆகுது இங்கே இருக்கிற திருநெல்வேலிக்கு நியூஸ் போகிறதுக்கு. கடைசி 10 நிமிஷம், 12:30 மணிக்கு 10 நிமிஷம் முன்னாடி தான் பேப்பரை வாங்கிட்டு இப்போ எக்ஸாம் கேன்சல், எழுத வேண்டான்றாங்க. அப்போ என்ன மாதிரி சூழ்நிலை? இந்த அரசாங்கம் இதில் டோட்டல் ஃபெயிலியர். இப்போ அந்த 10,500 பேர், ஒரு 1000 போஸ்ட், 828 போஸ்ட்டுக்கு அவங்களுடைய கனவு என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தருடைய கனவும், ஐயோ நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம், நம்ம அம்மா அப்பா வயசானவங்க காப்பாற்றலாம். இந்த தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்களா, கடைநிலை ஊழியர்கள், பெண்கள், அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்களா? என் குடும்பத்தை காப்பாற்றுனுங்க, என் புருஷனுக்கு கூட சம்பளம் கிடையாது, வயசான அம்மா அப்பா, வயசான மாமியார் வீட்டில் இருக்கிறாங்க, பிள்ளைங்க படிக்கணும், அதுக்காகத்தான் நாங்கள் ரோடு பெருக்கிறோம் காலையில் எழுந்திரிச்சு, அவங்க சொன்னாங்கல்ல. அது போல இந்த இளைஞர்கள் என்ன செய்வாங்க? நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம், நம்ம மூத்தவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நாளைக்கு அப்படின்ற கனவோட தானே எக்ஸாம் எழுதுறாங்க. அதை கூலாக வந்து கடைசி நேரத்தில் ரத்துன்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே ரத்தா இருக்குதான்னு கேட்பீங்க. இது நடக்கும். எப்போ நடக்குன்னா, ரேராக வந்து சில நேரத்தில் பேப்பர் லீக் ஆச்சு, அப்போது ரத்தாகும். சில பேர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டுருவாங்க. கேஸ் போட்டாங்கன்னா அந்த நேரத்தில் ரத்தாகும், இல்லை ரிசல்ட் வெளியிடாமல் இருக்கும். அந்த மாதிரி கேஸ்னால வேற வழி இல்லாமல். இது போல் டெக்னிக்கல் ஃபெயிலியர்னு சொல்லி கேர்லெஸ் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு இந்த துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்கணும். தேர்தல் நேரத்தில் ராஜினாமா பண்ணியிருக்கணுமா இல்லையா? அந்த 5.5 லட்சம் இளைஞர்கள் மனசுலையும் என்ன நினைக்கும்? நாளைக்கு இன்னொரு எக்ஸாம் எழுதினாலும் இந்த போல பிரச்சனை வருமானு என்ன வருமா இல்லையா? அப்போ இன்னொன்று, இது பின்னாடி ஏதாவது சதி திட்டம் இருக்குதா? அதையும் பார்க்கணும். ஏன்னா முக்கியமான விஷயம், இது எப்படி இன்டென்ஷனாக இப்படி மாறி நடக்கும்? சதி திட்டம் இருக்குதா? ஏன்னா ஏற்கனவே இந்த சதி திட்டம்னா நம்ம அமலாக்கத்துறை வழக்கு போட்டிருக்காங்க. அமலாக்கத்துறை வந்து மனு கொடுத்துருக்காங்க, டிஜிபி கிட்ட கொடுத்துருக்காங்க மனு, பொறுப்பு டிஜிபி கிட்ட கொடுத்துருக்காங்க. அவரே வந்து பொறுப்பு டிஜிபின்னு சொல்கிறோம் தமிழ்நாட்டில். ஆனால் பொறுப்பு டிஜிபி லீவில் போயிட்டாரு. பொறுப்பு டிஜிபி ஒரு பொறுப்பு டிஜிபி. அந்த பொறுப்பு டிஜிபி யாருன்னா 8 சீனியரை தாண்டி 9வது இருக்கிற ஜூனியரை போட்டாங்க பொறுப்பு டிஜிபியா. சீமா அகர்வால்லேருந்து அத்தனை பேரும் முன்னணியில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் புறக்கணிச்சுட்டு போட்டாங்க. அதே ஒரு கேள்விக்குறி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு இருக்குது நிர்வாகம் அப்படின்னு. ஏன்னா காவல்துறை, போலீஸ் துறை வந்து நேரடி கட்டுப்பாட்டு திரு முதலமைச்சர் கையில் தான் வருது. அப்படி இருக்கும்போது, ஏன்னா ஐயா கக்கன்லாம் வச்சிருந்த துறை போலீஸ் துறை, அந்த மாதிரி துறை, அதில் இந்த மாதிரி ரொம்ப செயலிழந்து போயிருக்குது. இடி கொடுத்துச்சு. KN நேரு துறையில் வந்து கிட்டத்தட்ட 2538 போஸ்ட்டுக்கு வந்து 25லேருந்து 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. 25லேருந்து 50 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 888 கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அதில் 150 எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்குதுன்னு அந்த எவிடன்ஸோட கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்லை. அப்போ பாருங்க, அப்போ அதே மாதிரி இதுலயும் நடந்திருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருமா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணணும், துறை செக்ரட்டரி ராஜினாமா பண்ணணும், சேர்மன் ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா பண்ண பிறகு இன்னைக்கு சிட்டிங்ல இருக்கிற ஒரு ஜட்ஜின் மூலமா நீங்க விசாரணை கமிஷன் வைக்கணும்ல, ஒரு விசாரணை அமைப்பு வைக்கணும்ல. இவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்குதுன்னு போது என்னதான் நடந்துச்சு, இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்க ஒரு விசாரணை வச்சாதானே முடியும். அப்போ இந்த விசாரணை வைக்காத பொறுத்த வரைக்கும் திமுக மேல இருக்கிற களங்கத்தை துடைத்து எறியவே முடியாது.